குற்றம். இது சமூகத்தின் பார்வை. யாழ்ப்பாணம் மாவட்டம் சங்குவெளி பகுதியில் சுவிட்சர்லாந்தில் இருந்து வந்த முதியவர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் பெருந்தொகை நகை மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுவிஸ் நாட்டிலிருந்து 2 மாதங்களுக்கு முன்பு வந்த 66 வயதுடைய வெள்ளிப்புற சந்திரசேகர் எனும் முதியவர் சங்குவெளியில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரின் வீட்டின் புகைக்கூட்டின் வழியாக உள்ளே நுழைந்த கொள்ளையர் முகத்தை துணிகளால் மறைத்துக் கொண்டு வீட்டிற்குள் புகுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளன. கொள்ளையர்கள் முதியவர் அணிந்திருந்த சுமார் 30 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். மேலும் தடயங்களை அளிக்கும் நோக்கில் கையுறைகள் அணிந்து செயல்பட்டதுடன் மோப்ப நாய் வழித்தடத்தை குழப்பும் வகையில் மிளகாய் தூள் தூவி தப்பியதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் கொள்ளையின் போது எந்த கைத்தொலைபேசியையும் எடுத்து செல்லாமல் தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த முதியவர் 14ஆம் திகதிக்கு பிறகு காணாமல் போன நிலையில் நேற்றிரவு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற உறவினர் குறித்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பில் கண்டறிந்துள்ளனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த மானிப்பாய் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு வந்த குறித்த முதியவரை பணம் நகைக்காக கொன்ற இச்சம்பவம் பிரதேசத்தில் பெரும் பதற்ற நிலையை உருவாக்கியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.